தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே பெண்ணை அடித்து கொலை செய்த வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்த இளைஞர் 12 சவர நகைகளுக்காக கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் இரத்த காயங்களுடன் பவுன் தாய் அடித்து கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். இது குறித்து அப்பகுதி மக்கள் கண்டமனூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினரிடம் ஒப்படைத்தனர். தேவன்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் மகன் அருண் என்பவர் பவுன் தாயை கொலை செய்ததாக கூறி மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை கண்டமனூர் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அவரிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாகவும், பணம் இல்லை 12 பவுன் நகை மட்டுமே உள்ளதாகவும், தங்கள் பெற்றோர் கூறினால் நகையை உனக்கு தருவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் அருண் தங்கள் பெற்றோரிடம் அழைத்து செல்வதாக கூறி கூட்டிச் சென்று அவரை அடித்து கயிறால் கட்டி கிணற்றில் போட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் தன்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என கூறி மதுரை கோர்ட்டில் சரணடைந்தார்.